தம்பி அப்போ உன் பொண்டாட்டிக்காவது போன போடுப்பா. இந்தாப்பா. வேணாம் சார், இந்த காலத்தில் என் பொண்டாட்டி என்ன பார்த்தானா அவ மனசு உடஞ்சு போயிடுவா சார். ஹிட்லர் ஊருக்கு போயாச்சு. இதுக்கு மேல HR ஈஸ்வரோட கவனத்தை லைட்டா தேவ பக்கம் திருப்பி விட்டா போதும். நந்தினியா வேலையை செஞ்சுக்கலாம். மணி கோயில் மாடு மாதிரி கண்ட இடத்துல தெரியலாம். தேவ் காதல் சபதத்தை பாஞ்சாலி சபதம் மாதிரி நின்ன இடத்துல இருந்தே நிறைவேற்றலாம். ஏய் என்னடா திமிரா? விட்டா ஆள பிளாட்ஃபார்ம்ல விக்கிற பொம்மை மாதிரி ஆக்கிடுவ போல. தேவ் ஏன் செல்லும், அவன் கையிலுக்கும் கிடையாது HR-க்கும் கிடையாது. இன்னைக்கு நாளாவது நாள். இன்னைக்கு ஊத்தி மூடிக்குச்சுன்னா என் கரடி பொம்மை எனக்கு தான். ஏய் போது நிறுத்து. என்னமோ எங்க அப்பா அம்மா உனக்காக பெத்து போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. கையிலுக்கான வேண்டுதல் பூ புஷ்பம் எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் ப்ரப்போஸ் பண்றது மட்டும்தான் பாக்கி. என்னடா? ஆமா, ஐயோ ஐயோ, நீ கவலைப்படாத நந்தினி, இவன் இப்போதைக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டான். டேய் ட்ரைனேஜ் வாயா, வாயை திறந்தாலே அபசகுணம் தான். டேய் ஏன்டா அவனை அடிக்கிற? அவன் எனக்கு சப்போர்ட் தானே பண்றான். ஆமா, இவங்க பெரிய மக்கள் ஒருங்கிணைப்பு கட்சி. இவங்களுக்கு ஆதரவு தராங்களாம். இவனை போன வாரம் தான் கபாலி டிக்கெட் வாங்க துப்பு இல்ல. நீ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு இவன் ஆள் மூஞ்சிலே காரி துப்பிட்டு கைட்டு விட்டு போயிருக்கு. இவரு இவங்களுக்கு அட்வைஸ் தராராமா. இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. உருட்டுறோம் மச்சான், செம்ம கலாய்டா. அவன் அப்படியே அசிங்கப்படுத்திட்டே இருறான். என் லவ் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றான்டா. இப்ப பாரு. ஏய் ஏன்டா இவனை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நந்தினி நீ கவலைப்படாத. வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் இந்த அசிங்கமானதெல்லாம் கண்டுக்க மாட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாகுபலி சாவறதுக்கு முன்னாடி அவர் வாங்கின கடைசி சத்தியம் என்ன தெரியுமா? என்ன? கடைசியா தேவ கைய பிடிச்சி எப்படியாவது கையில் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான்னாராம். ஆனா இவன் தோ பண்ணிடுறான்னாராம். காலம் கடந்து போய் நேரம் கடந்து போச்சான். ஆனா அந்த இதம் இன்னும் வரல. இனிமே வராது. நாளைக்கு பாரு தோ தோன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். கடைசி வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணவே மாட்டான். நான் சொல்றேன் நந்தினி, உணவுதான் ஜெயிக்கும். தேங்க்ஸ்டா மச்சான். சொன்னல தம்பி ரொம்ப வேறமா பேசுவாப்ல. ஆனா என்ன ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல. இப்ப நந்தினியோட கிரெடிட் கார்டு யார்கிட்ட இருக்கு சொல்லு பாப்போம். இந்த போராளி சசிகுமார் கிட்ட தான். இவங்க காதலுக்கு போராடுறாராம். இந்த முண்டக்கண்ணி லவ்ல ஜெயிக்கிறதுக்கு இவருக்கு செருப்புல இருந்து சமோசா வரைக்கும் வாங்கி தருது. ஏய் முண்டக்கண்ணிலா சொன்ன பின்ன நீ போற வழியா குறுக்கு வழியா தானே இருக்க. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். வாரா, நாங்க உன்னை வாருன்னு வாடுறோமே, உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையா அந்த கண்ணி? வேணாண்டா, கொன்னுடுவேன். டேய் விடுறா. யார் நம்மள மனசுன்னு நினைச்சிட்டு இருந்தா நமக்கு என்னடா? இப்ப சிவகார்த்திகேயனை நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆனா அவர் எல்லா பொண்ணுங்களையும் கட்டிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் கமிட்டடு. அதே மாதிரிதான் நந்தினி கண்ணே, நானும் கமிட்டடு. பேசாம நீ வேற யாராச்சும் லவ் பண்ண. லவ் என்ன காஸ்ட் ஸ்டீரிங்கா? நீ திருப்பினோடே திரும்புறதுக்கு. என்னோடது உண்மையான லவ். நீ முதல்ல உன் லவ்வ போய் சொல்லணும், அதுக்கு அவ ஒத்துக்கணும். அதெல்லாம் நடக்காது. நடத்தி காட்டுறேன். உன் கண்ணு முன்னாடி கையிலுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவளை லவ் பண்ணி காட்டுறேன். பெரிய அண்ணாமலை ரஜினி சவால் விடுறாரு. நடத்தி காட்ட பாப்போம். மச்சான், இன்னைக்கு எப்படியாச்சும் நடத்தி காட்டுறோம். நான் கையிலுக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். பேஷா பண்ணிடுவோம். இந்த குசுத்தோல தாங்க போல நாராயணா. யாரா? ஹலோ. என்ன கிரெடிட் கார்டா? சும்மா இருக்கிறவன் கையில 1 லட்சம் ரூபா கொடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை தேய்ச்சி அவன் அதை கட்டுறதுக்குள்ள ஓடா தேய்ச்சி எம்ஆர் ராதா ரத்த கார்டு வேற 6 வரைக்கும் ஓட மாட்டாளடா. எம்ஆர் ராதா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த மாதிரி வெட்டி கதை பேசிட்டு இருந்த நீ எம்ஆர் ராதா இல்ல, டீம் லீடரா கூட ஆக முடியாது. ஓ பாத்துட்டேடா, என் பேங்க் டீடைல்ஸ், சிபில் ரேட்டிங்ஸ், எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் எல்லாம் பாத்துட்டேடா. நீ என்ன வேணா பண்ணிக்க ஓய். ஆனா உன் கிரெடிட் கார்டை மட்டும் நீ காலை தூக்கி ஃபேன் மேல வச்சு தலைகில நின்னாலும் நான் வாங்க மாட்டேன். ஏய் என்னடா பிரச்சனை? எவனோ ஒரு பைத்தியக்கார மச்சான் டெய்லி கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்.
இடியட். நான் சந்திரசேகர் பேசுறேன். என்ன சேகரே? சந்திரசேகரா? நீ வெறும் சேகரா கூட இரு, இல்ல துபாயில இருக்க ஷேக்கா கூட இரு. இன்னொரு வாட்டி எனக்கு கால் பண்ண உன்னை கலாய்ச்சே அழ விட்டுருவேன்டா. டேய் சந்திரசேகரா, இரு முண்டகணீஸ்வரி, இன்னைக்கு இவனை நான் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் நீ எவனா இருந்தாலும் சரிடா, இன்னைக்கு இந்த போனை நான் வைக்கிறதா இல்லடா. நீ என்ன பார்த்து விடா. வாடா வாடா. டேய் சந்திரசேகர்னா நம்ம பாஸா இருக்க போதுடா. டேய் நம்ம பாஸ் எதுக்குடா என்ன கால் பண்ண போறாரு? இவன் அந்த பெரிய மனுஷன் பேரை வச்சுருக்க ஒரு சின்ன மனுஷன் டுமா கோலி. விடு, நான் பாத்துக்கிறேன். மச்சான் குடு மச்சான், நான் உனக்கு கலாயே. டேய் துபாகுரு யாரா நீ? கிரெடிட் கார்டு வேணாம்னு சொன்னா வைக்க வேண்டியதானே? ஸ்பீக்கர்ல போடு போனை. மச்சான் ஸ்பீக்கர்ல பண்ண வேண்டாம். ஓடு. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கலாய்ப்போம். கண்ணா இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு லீவு தான். நீ எவ்வளவு பேசுறியோ பேசு, நானும் பேசிட்டே இருப்பேன். தேவும் நந்தினியும் நல்லா வேலை செய்றவங்க. மணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரதி, நீ என்ன சொன்ன? இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு லீவா? ஒன்று செய், உடனே கிளம்பி அப்படியே நீ வீட்டுக்கு போயிடு. சார் நீங்க யார் சார் பேசுறது? அதான் சொன்னேனே, உன் பாஸ் சந்திரசேகர்னு. லூசு லூசு. உங்க யாருக்குமே இப்போ பிரேக் டைம் இல்லையே, ஏன் இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தீங்க? சார் அது வந்து தண்ணி குடிக்க வந்தோம் சார். நீங்கள் என்ன யானை கூட்டமா ஒன்றா சேர்ந்து தான் தண்ணி குடிப்பீங்களா? உங்கள் 4 பேரை தவிர உங்கள் பின்னாடி நிற்கிற எல்லாரையும் உடனே கேபின் போய் வேலையை பார்க்க சொல்லு. அவுட். யாரா அது? வேலை நடத்த கேண்டீன்ல உட்கார்ந்திருக்க. எல்லாம் போங்க போங்க. கிளம்பு. போ வெளில போ வெளில போ. வேலைய பாரு போ. எட்டி அங்க வந்து உட்கார்ந்து போடா. போடா. ஃப்ரீயா டீ கொடுத்தா வந்துருவியா? போ. சார் போயிட்டா சார், போயிட்டா. தேவ், நீ கூட என் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க. உன்னை நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பர்சன் நினச்சேன். சார் இல்லை சார், டீ குடிக்கலான்னு வந்தேன். நீ டீ கேட்டால் உன் கேபினுக்கே வருமே. 10 நிமிஷமா நீ உங்க கூட சேர்ந்து அரட்டை அடிச்சிருந்த. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சார் சாரி சார். உலகத்திலே பிரயோஜனம் இல்லாத வார்த்தை சாரி மட்டும்தான். கேரக்டர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா தேவ்? சார் யாரும் பார்க்காத போது நீ என்ன செஞ்சிட்டு இருக்கியோ அதுதான் உன் நிஜமான கேரக்டர். சார் அது வந்து நீயும் நந்தினியும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 1000 தான் சாதிச்சாலும் செய்கிற வேலைக்கு மரியாதை கொடுக்கலன்னா எல்லாமே வேஸ்ட் தான். சார் சாரி சார். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த உடனே கிளம்பி போயிடுறோம் சார். என்ன உடனே போயிடுறோம்? ஸ்கூல் பசங்களா நீங்கள் தப்பு செஞ்சுட்டு பிரின்ஸிபால்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு. உங்கள் யங்ஸ்டர்ஸ் டீமை நம்பி நான் டாப் லெவலில் எவ்வளோ சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் வெறும் லக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நான் அது உங்கள் உழைப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் செய்கிற வேலையை பார்த்தா அது லக்கு தான் இருக்கும் பொழுது. சார் லக்கா கிக்காங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார். ஏதோ தெரியாம தப்பு நடந்துட்டோ, இனிமே இப்படி நடக்காது சார். சார் சாரி சார். ஷட் அப். இன்னும் 60 செகண்டில் நீங்கள் 2 பேரும் உங்கள் கேபினில் இருக்கணும். இல்லை உங்கள் டெர்மினேஷன் ஃபேக்ஸ் மிஷினில் வந்துடும். சார் லஞ்சு கூட இனிமே கேண்டீன் பக்கம் வரமாட்டோம் சார். சார் நான் தண்ணி குடிக்க கூட வர மாட்டேன் சார். அவுட் ரைட் நவ். தேவ் சார் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு சொல்லுவாங்க. உன் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் செய்கிற வேலையிலேருந்து தான் வரணும். பாஸுக்கு என்ன பிடிக்கும், நான் நல்ல பேர் வாங்கிட்டேங்கிற மிதப்பில் வரக்கூடாது. சார் அது வெற்றி மட்டும் தலைக்கு ஏறிச்சுன்னா அது தலைக்கு மேலே போன தண்ணி மாதிரி கொஞ்ச நாள் உன்னையே மூழ்கி அழிச்சிடும். நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட கஷ்டமான விஷயம் அதை தக்க வைக்கிறது. அயராம உழைக்கிறவனுக்கு லக்கு செருப்பு மாதிரி, அது அவன் கால் கீழே தான் இருக்கும். வெட்டி கதை பேசுகிறவனுக்கு லக்கு சாமி மாதிரி, அது அவனை காப்பாற்றினா தான் உண்டு.
நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் லக்கு கிடையாது, முழுக்க முழுக்க உங்கள் உழைப்புன்னு ப்ரூவ் பண்ணுற நேரம் அது. என் சிசிடிவி கேமராக்கு பயப்படாதீங்க, உங்கள் மனசாட்சிக்கு பயப்படுங்க. யாரும் பார்க்கலனாலும் நேர்மையாக வேலை செய்யணும். பணம், பேர், பதவி இதெல்லாம் உங்களை தேடி வரும். இனி ஒரு தடவை நான் உங்களை தேடி வர மாதிரி வச்சுக்காதீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. சார் சாரி சார். சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நீங்கள் பேச தேவையில்லை, உங்கள் செயல் தான் பேசணும். டாக் லெஸ் அண்ட் ஒர்க் மோர். கோ. ஐ செட் கோ நவ். யா Okay, ஓகே sir. சார். ஏய் கையல், ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு பாரு. ஹலோ வாட் இஸ் திஸ் கைல்? ஹலோ யாரு? யோ பாஸ். சார் சொல்லுங்க சார். ஏன் இப்படி பயப்படுறீங்க? எதுக்கு பதட்டமா வரீங்க? ஒன்றும் இல்லை சார். தப்பு செஞ்சவங்களுக்கு தான் பயம் வரும். நீங்கள் ஏதாவது தப்பு செய்கிறீங்களா? இல்லை இல்லை சார், நோ சார். கயல், நீங்கள் ஒரு வேறு மாதிரி பர்சன் நினச்சேன். மற்றவங்க கிட்ட கொடுக்காத பொறுப்பெல்லாம் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணலாமா? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. வெற்றின்ற பாதையே கவனங்கிற வார்த்தையில தான் ஆரம்பிக்குது கயல். சார் வேலையில் கவனம் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு தானாக தேடி வரும். பொறுப்பாக நடந்துக்கிறவங்களுக்கு பதவி தானாக தேடி வரும். உங்களுக்கு டிஎல்ங்கிற பதவியை இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணமே நீங்கள் வேலையில் காட்டுற கவனம் தான். ஆனால் ஐம் நாட் ஏபிள் டு பிலீவ் திஸ். நீங்களும் மற்றவங்க மாதிரி சும்மா பேருக்கு தான் கேபினில் உட்காந்துருக்கீங்க. சார் அது வந்து உங்கள் ஸ்க்ரீன் மூவ் ஆகி 22 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் கேபினுக்கு வந்து 24 மினிட்ஸ் ஆகுது. அதாவது சிஸ்டம் ஆன் பண்ணதோடு சரி, நீங்கள் வந்ததுலேருந்து எந்த வேலையுமே செய்யலை இல்லையா? சார் ஐம் சாரி சார். பதவியோடு சேர்ந்து பொறுப்பும் வரணும் கயல். பொறுப்பு இல்லாமல் பதவி மட்டும் இருந்தால் அது தலையில் வச்ச கிரேடத்தை எடுத்து காலில் வச்ச மாதிரி. சார் சாரி சார். டோன்ட் ஆஸ்க் சாரி, ஃபோக்கஸ். உங்கள் கவனத்தை வேலையில் வைங்க. இன்னொரு வாட்டி நான் உங்களை இப்படி பார்க்கக்கூடாது, புரியுதா? ம் ஓகே சார். ஓகே குட், டூ வெல், பாய். ஓகே சார். இது வேற ஒரு நெயில் பாலிஷ் மாதிரி தானே, எதுவும் போட முடியல. இது யாரு? அண்ணன் நம்பரா இருக்கு. ஹலோ, யாருங்க நீங்க? ரொம்ப நேரமாக நெயில் பாலிஷ் போடுறீங்க போல. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். அப்படியா? என்ன, உங்கள் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கலரில் நெயில் பாலிஷ் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் மேட்சிக்காக இருந்திருக்கும். ஹவு ஸ்வீட் ஆஃப் யூ. டோன்ட் வரி, இன்னைக்கு நான் ஃப்ரீ தான். இன்னும் 10 மினிட்ஸ்ல பாருங்க எப்படி மின்றேன்னு. ஆமா, நீங்க யாரு? எப்படி என்ன இந்த குரலை எங்கேயோ நான் கேட்டிருக்கனே. உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்ததே நான் தான், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரி? சார் அது வந்து எனக்கு பதிலாக நீங்கள் தான் ஆக்டிங் பாஸ். எவ்வளோ சொல்லிட்டு வந்திருப்பேன் உங்ககிட்ட. ஐயோ சார், நீங்க ஊருக்கு போனது நான் யாருக்கிட்டவே சொல்லல சார். சொல்ல வேணாம்னு சொன்னது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் சோம்பேறி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். ஆனால் நீங்கள்
அவங்களுக்கு மேலே ஊதாரியா இருக்கீங்க. ஊதாரியா? பணத்தை வேஸ்ட் பண்ணுறவன் மட்டும் ஊதாரி இல்லை, டைமை வேஸ்ட் பண்ணுறவனும் ஊதாரி தான். பிஹேவ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் சார், எஸ் சார். சாரி சார். ஒரு தலைமை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சார், உட்கார்ந்த இடத்துல இருந்து அதிகாரம் பண்ணுறவன் தலைவன் இல்லை, தோளில் தட்டி கொடுத்து வேலை வாங்குறவன் தான் உண்மையான தலைவன். நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, மற்றவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க மாட்டேங்கிறீங்க. சாரி சார், சாரி சார். இனிமே இப்படி நடக்காது சார். நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் நீங்கள் HR சீனியர்லாம் பார்க்க மாட்டேன். அடுத்த 5வது நிமிஷத்தில் உங்கள் இடத்துல பொறுப்பான ஒரு ஆள் உட்காந்துருப்பான். பெட்டர் ஷேப் அப், அதர்வைஸ் வில் பி ஷிப்ட் அவுட். புரியுதா? ஐயோ, சாரி சார். எஸ் சார். ஓகே சார். பொறுப்பாக நடந்துங்க. பாய். ஓகே சார். ஹலோ. கைலா, ஆமா, நீங்க? நான் புதுப்பேட்டை ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் வீரமணி பேசுகிறேம்மா. சொல்லுங்க சார். நான் உடனே வரேன் சார். என்னடா தெரியலையே. கயல், என்னாச்சுடி? எங்க வீட்ல. கயல், அழாம சொல்லு, என்ன பிரச்சனைடி? என்னடா பிரச்சனை? தெரியலையேடா. நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு உடனே போய் ஆகணும். ஏன், என்னாச்சு? நான் இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? சொல்லு. டேய், வாடா போய் கேட்போம். டேய், அவளே பாவம் அழுதுன்னு இருக்கா. இப்போ நான் போய் என்னன்னு கேட்டாலும் அவன் சொல்ற நிலைமையில இல்லடா. பேசாம இரு. என் சிஸ்டம்ல இருந்து ஹெச்ஆருக்கு ஒரு எமர்ஜென்சி மெயில் மட்டும் அனுப்பிவிடு, அது போதும். கயல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற தனியா ஹெல்ப்புக்கு யாரும் வேண்டாமா? இல்ல, இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு, அது போதும். சரிடி, வரேன். இப்போ செம்மையா பண்ணோம். டேய், இப்போ பாடுறா எப்படி கலக்குறேன்னு. யார்கிட்ட கலக்க போற? கையில் கிட்ட தான். கையில் இருந்தா தானே கலக்குவா? டேய், உன் ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணில் ஜலம் வச்சுட்டு ஏதோ ஃபோன் கால் பேசிட்டு அழுன்னு அழுதாடா. என்னது, அழுதாளா? ஆமா மச்சி. அழுதுனே இருந்தவ அப்படியே இருந்துட்டாளா. பேக் எடுத்தா டக்குன்னு கிளம்பிட்டா. அவ்வளோதான், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிட்டாளே. டேய், என்னடா சொல்றீங்க? அவளுக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கா. பர்சனல் ப்ராப்ளமா? ஏய் முட்டாளுங்களா, கையலுக்கு பர்சனல் ப்ராப்ளம்னா அது எனக்கும் ப்ராப்ளம் தானே. என்ன ஏதுன்னு கேட்டு தொலைக்க மாட்டீங்களா? இல்ல மச்சி, ரொம்ப அழுதுனே இருந்தாளா. அவகிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு தெரியல, அதான். டேய், அவ எங்க போனாச்சு தெரியுமாடா? எங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா. டேய், அவ போறதுக்கு முன்னாடி தேவி கிட்ட ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போனாடா. அவளை போய் கேட்டா கரெக்டா இருக்கும். வா. சரி வா போலாம். மணி கூப்பிடுறா. எங்கடா போயிருச்சு? தேவி, என்ன மணி? சாரதி வந்துட்டு கேட்கணுமா? சொல்லு சாரதி. இல்ல, கையில் எங்க போறேன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு போனால. அவளுக்கு பர்சனலா ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்டா. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தா. போலீஸ் ஸ்டேஷனா?
எதுக்கு? ஏன் போலீஸ் ஸ்டேஷன்? என்ன பிரச்சனை? அவளுக்கு பேச்சு கூட வரல தேவ். அவ அழுதுகிட்டே இருந்தா. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லல. அவளுக்காக மெயில் டைப் பண்ண சொன்னா. எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா? தெரியல தேவ். தேங்க்ஸ் தேவி, நீ கண்டினியூ பண்ணு. டேய் என்னடா இது? டேய் கையில் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்காடா. நான் உடனே போய் ஆகணும். நான் போயிட்டு வரேன். டேய் 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 டேய், நீ கேபினுக்கு போ. யாராவது கேட்டா சமாளி. நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி ஓகேடா. பிரபா பிரபா ஐயோ சார் தம்பி பிரபா பிரபா எங்க இங்க இருந்தாங்க சார். தம்பி பிரபா மாமா என்னாச்சு மாமா பிரபா மாமா உனக்கு என்னடா பிரபா பிரபா மாமா என்ன மாமா டேய் ஏன்டா இருக்கு பிரபா உனக்கு என்னடா பண்ணா இவன் மாமா இங்க பாரு ஏன் சார் இவனை இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டா சார் மாமா பிரபா பிரபா மாமா பாருடா மாமா யோ தர்துடியா. யோ இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா பிரச்சனையாடியா? நீ விடு விடு. என்ன சார் இது? என் தம்பி அசைய கூட மாட்டேங்கிற. அவனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களே. அம்மா அழுவாதீங்கம்மா, நாங்க இருக்கோம்ல. தம்பிக்கு எதுவும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் பாத்துக்கிறீங்க? இதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா? எத்தனை வருஷமா எங்க அப்பா உங்களுக்கு தெரியும்? அவர் என்ன திருடனா இல்ல தப்பான ஆளா? இப்படி ஒரு கிரிமினல் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. அவர் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேஸ்ல அவர் உள்ள போட்டிருக்கீங்க? நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய ஆஃபென்ஸ் தெரியுமா? பிரபா